இப்போ இந்த கோவில் பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான ஒரு ஹோமங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் கலந்துக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். அந்த பேர் பட்டியலில் இருக்குது. அது என்னைக்கு அமாவாசை என்னைக்கு பௌர்ணமிங்கிறதையும் அதில் பார்த்துட்டு அன்றைய தேதியில் நீங்கள் வர முடியல அப்படின்னு சொன்னால் முன்னாடியே பதிவு பண்ணிட்டா நாங்கள் பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதையும் நீங்கள் கலந்துக்கணும். இப்படியே ஒவ்வொரு வேலைகளும் இப்படியே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நீங்களும் எல்லோரும் கலந்துக்கணுன்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எல்லோரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்தபடியாக இப்போ ஆரத்தி பிரார்த்தனை. அந்த கோரிக்கையை பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம், இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டிக்கலாம், யாருக்காக வேணாலும் வேண்டிக்கலாம். வேண்டிட்டு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மனசார பிரார்த்தனை பண்ணணும். நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கணும். நான் சொல்கிறத 2 காதிலையும் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது. இதை காதில் சொல்லிட்டு வாங்கி 2 காதிலையும் வாங்கி மனசுக்குள்ளே வச்சுக்கணும். மனசுக்குள்ளே வச்சுட்டு நல்ல நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கோயில் சிவராமபுரம். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடல்களையும் தாண்டுவேன். என் உயிரையும் கொடுப்பேன். என்னையும் நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருவடிகளை போன்றவென்று எனது பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடல்களையும் தாண்டுவேன். என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருவடிகளை புகழ்டம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம். பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப தீபலத்தையும் ஆரத்தி பெற்று எங்களை ஆசிர்வதியுங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். உங்களது அறிவுகளாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும், நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், திருமண தடைகள் நீங்கி
அது சாமியா சாமி சாமி ரொம்ப கம்மியாக இல்லை. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிவார் கம்பெனி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக எல்லாம் குறுக்க போகும். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிவார் கம்பெனி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிவார் கம்பெனி தொடர்ந்து நடைபெறுகிறது. சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிவார் கம்பெனி தொடர்ந்து நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் சாய்ராம்
மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கோயில் இங்கே அமைந்துள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இங்கே அமைந்துள்ளது. சிவராமபுரம் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் உள்ளது. இந்த சிவராமபுரம் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் உள்ளது. கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க. சாப்பிடலையா? நம்மள இருக்குது.